நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி சூழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை தாக்க தயாராகிறதா சவுதி அரேபியா? பாகிஸ்தானுடைய பேச்சை கேட்டு தவறான முடிவில் களம் இறங்குகிறதா? ஏன்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த ஒப்பந்தமானது இந்தியாவுக்கான ஆபத்து என்று சர்வதேச பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்தது. கத்தாரினுடைய ஒட்டுமொத்த நாட்டு பாதுகாப்பையும் அமெரிக்கா தான் உறுதி செய்ய வேண்டும். ஆனால் இஸ்ரேலானது அமெரிக்காவுக்கு நெருங்கிய நட்பு நாடு என்பதனால கத்தார் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்ததன் காரணமாக இஸ்ரேல் மீது அமெரிக்கா எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இஸ்ரேலை கண்டிக்கவும் இல்லை. அதற்கு பதிலாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் இஸ்ரேலுக்கு போயிட்டு கத்தாரில் தாக்குதல் தொடுத்தது தொடர்பாக ஏதோ பேசிட்டு வந்தாங்களே கண்டி கத்தாருக்கு அமெரிக்கா எந்த விதமான உறுதிமொழியும் அளிக்கவே இல்லை. மொத்தத்தில் கத்தாரை பொறுத்த வரைக்கும் கதறி நின்றது. பிறகு இஸ்லாமிய கூட்டமைப்பு மற்றும் அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பை திடீர்னு அழைத்தது கத்தார். ஏப்பா, என் நாட்டுக்கு பாதுகாப்பே இல்லைப்பா, அமெரிக்காக்காரன் என்னை காப்பாற்றுவான்னு நினச்சான், ஆனால் கை விட்டான்பா. அதனால இஸ்லாமிய கூட்டமைப்பானது ஒட்டுமொத்தமாக எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும். என்ன சொல்ல வரீங்க? இல்லையா, இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர்ந்து நம்மளை நாமளே காப்பாற்றிக்கணும், அதற்கு ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பித்தது ஒன்று பாகிஸ்தான், ரெண்டாவது கத்தார். இப்போ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா கிட்ட நீண்ட நாளாக ஒரு ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன தெரியுமா? பாதுகாப்பு ஒப்பந்தம் தான். எதுக்காக? இந்தியா எப்போதும் பாகிஸ்தான் அடிச்சிருந்தான். அதனால பாகிஸ்தான் மீது யார் தாக்குதல் தொடுத்தாலும் சரி சவுதி அரேபியா உதவிக்கு வரணும் அப்படின்னு பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையில ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் போட வேண்டும் என்று நீண்ட நாளா பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருந்தது. ஆனா கத்தாருக்கு ஏற்பட்ட நிலைமை பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டாலும் ஏற்படும். என்னாடோ பரதேசியா போச்சு, ஏழ்மை நிலையில் இருக்குது. என்னால இனிமே ஆயுதம் வாங்கி குவிக்க முடியாது. பக்கத்தில் பணக்கார நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இப்போ காப்பாற்றலைன்னா எப்போ காப்பாற்றுறது? என்ன காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் அவர்கள் போய் சவுதி அரேபியா காலில் விழுந்துட்டார். சவுதி அரேபியாவும், ஏப்பா, உன் மீது யார் தாக்குதல் தொடுத்தாலும் அது சவுதி அரேபியா மீது தாக்குதல் தொடுத்ததாக எடுத்துக்கொள்வோம். அதனால பாகிஸ்தான் மீது ஒரு அடி விழுந்துச்சுன்னா சவுதி அரேபியா எவன் அடிச்சானோ அவன் மீது 2 அடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, எப்படி நேட்டோ கூட்டமைப்பானது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்டிருக்குதோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் போட்டிருக்கிறாங்க. இது அரபு நேட்டோவோ அப்படின்னு பேசுகின்ற அளவுக்கு பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. பாகிஸ்தான் மீது யார் தாக்குதல் தொடுத்தாலும் சவுதி அரேபியா உடனடியாக தாக்குதலில் இறங்கும். இந்த ஒப்பந்தமானது இந்தியாவுக்கு எதிரானது தான் அப்படின்னு சர்வதேச பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா பாகிஸ்தான் பிராந்தியத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரி ஒரே ஒரு நாடு தானுங்கோ, அந்த நாடு இந்தியா மட்டும்தானுங்க. இந்தியா எந்த நாட்டின் மீதும் வம்படியா போய் தாக்குதல் தொடுத்தது கிடையாது. ஆனா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளோ இல்ல பாகிஸ்தானில் ஏற்படுகின்ற அரசியல் குழப்பங்களை திசை திருப்புவதற்காகவோ பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானுக்காரனும் இந்தியா மீது தாக்குதல் தொடுப்பாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் மோடி தலைமையில் இருக்குது. அவங்க பார்த்துக்கிட்டு வேடிக்கை இருக்க மாட்டாங்க. அமெரிக்கா கிட்ட போயிட்டு உதவி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஐநா மன்றத்தில் போய் பாகிஸ்தான் செய்தது தவறு என்று வாதாடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உடனடியாக ஆபரேஷன் சிந்தூர் மாதிரி அதிரடியாக களம் இறங்கிடுவாங்க. ஏற்கனவே நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் ஆபரேஷன் சிந்தூர் தருணத்தில் பாகிஸ்தானுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தார். ஒரு பயங்கரவாதி எல்லை தாண்டி வந்து இந்தியாவை தாக்கினாலும் அவன் பாகிஸ்தான் மண்ணிலிருந்து வந்தான் என்று உறுதியானால் நாங்க பாகிஸ்தானுடைய தாக்குதலாகத்தான் கருதும், அது பயங்கரவாதிகளுடைய தாக்குதலாக கருதவே மாட்டோம். அதனால பாகிஸ்தானுக்கு பாட கட்டிடுவோம் அப்படின்னு நம்ம மோடி அவர்கள் சொன்னார். அதனால எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பாகிஸ்தான் மண்ணில் இருக்கக்கூடாது, இந்தியாவில் அது கால் பதிக்கவே கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஸோ பாகிஸ்தானுக்கு இருக்கின்ற ஒரே எதிரி நாடு, பாகிஸ்தானால் சமாளிக்க முடியாத ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். ஆப்கானிஸ்தான் கூட வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிரி தான். ஆனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை எதிர்கொண்டு விடுவான். ஆனா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கொரில்லா போர் முறையை மேற்கொண்டாலும் பாகிஸ்தான் முழுவதுமே வந்து ஆப்கானிஸ்தான் தாக்க முடியாது. அதற்கான ஆயுத கட்டமைப்பு கிடையாது. அதனாலதான் ஒரே எதிரி பாகிஸ்தானுக்கு நம்ம இந்தியா மட்டும்தான். இப்போ பாதுகாப்பு ஒப்பந்தம் போடுறது யாரிடமிருந்து பாதுகாப்பதுக்கு? இந்தியாவிடமிருந்து பாதுகாப்பதற்கு.
அப்போ சவுதி அரேபியானது பாகிஸ்தான பேச்சை கேட்டுக்கிட்டு இந்தியாவை தாக்குவதற்காக இந்த ஒப்பந்தம் போடுறாங்களா? தவறான முடிவு எடுத்து விட்டதா சவுதி அரேபியா அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் இல்லை. இந்த ஒப்பந்தத்துல ஒரு விஷயம் தெளிவில்லாம இருக்குது. என்ன தெளிவில்லாம இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பாகிஸ்தான் மீது யார் போர் தொடுப்பாங்க, சவுதி அரேபியா எந்தெந்த நாட்டின் மீது போர் தொடுக்கும், எந்தெந்த நாட்டின் மீது போர் தொடுக்காது, பாகிஸ்தானை தாக்கினால் என்ற வரமுறையே இல்லை. அதனால இந்தியா மீது சவுதி அரேபியா தாக்குதல் தொடுக்குமா இல்ல தொடுக்காதா என்று நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் சர்வதேச பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான் சவுதி அரேபியா கிட்ட நெருக்கமா இருப்பதை விட இந்தியா சவுதி அரேபியா கிட்ட ரொம்பவே நெருக்கமா இருக்குது. மோடி அவர்கள் பதவியேற்று உலக அரபு நாடுகள்ல எந்த நாட்டுக்கெல்லாம் அதிகமா போனாரோ இல்லையோ, சவுதி அரேபியாக்கு தான் 3 முறை போயிருக்கிறாரு. அந்த நாட்டினுடைய உயரிய விருதே பாத்தீங்கன்னா மோடிக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஆபரேஷன் சிந்தூர் நாம் பாகிஸ்தான் மீது பயங்கர அடி கொடுத்தோம் இல்லையா, அந்த நிகழ்வு தொடர்பாக சவுதி அரேபியா நமக்கு ஆதரவாக நின்றது. 2வது, பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக சவுதி அரேபியா கண்டித்தது. அதோட பாகிஸ்தானுடைய கதறலை சவுதி அரேபியா காதலியா போட்டுக்கல. அதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியா இடத்துல ஆதரவு கேட்டது, இந்தியாவை கண்டிக்க வேண்டும் என்று சொன்னது. எங்களுக்கு எப்படியாவது ஆயுதமாவது பணமாவது கொடுங்க அப்படின்னு சவுதி கிட்ட கேட்டதாக ஒரு தகவல். ஆனா பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் ஆபரேஷன் சிந்தூரின் தருணத்துல நிராகரித்து விட்டது சவுதி அரேபியா. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் இந்தியா கிட்ட செம்ம அடி வாங்குது அப்படின்னு தெரிந்த பிறகு அந்த நாட்டினுடைய இளவரசர் பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட பேசுறார். உடனடியா பாதுகாப்புத்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் சவுதி அரேபியனுடைய இளவரசரிடத்துல போய், ஐயா இந்தியா செம்மாட்டி தான் கொடுக்குது, அதனால இந்த போரை நிறுத்தணும், இந்தியா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா கிட்ட பாகிஸ்தான் கெஞ்சுது. உடனடியாக சவுதி அரேபியனுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் நம்ம நாட்டிடத்துல பேசுறாரு. பிறகு பாகிஸ்தான் திருந்துவதே கிடையாதுங்க, 2ல 1 பார்த்து தான் போரையே நிறுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நேரடியா கெஞ்சுது. சோ சவுதி அரேபியா மூலமும் அமைதி பேச்சுவார்த்தைய இந்தியா இடத்துல கெஞ்சி நின்றது பாகிஸ்தான். அதனால பாகிஸ்தானுடைய பேச்சை கேட்டு இந்தியா இடத்துல சமாதான பேச்சுக்கு வந்ததுதான் சவுதி அரேபியா. அதனால நாம சொன்னா கேட்கும் இந்தியா என்று சொல்ற அளவுக்கு சவுதி அரேபியா இந்தியாவும் ரொம்ப நட்பு நாடா இருக்கிறாங்க. அதனால இந்தியாவுக்கு எதிராக சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா களத்துல இறங்குவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் பாகிஸ்தானுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சவுதி அரேபியா மீது யாராவது தாக்குதல் தொடுத்தால் பாகிஸ்தான் அணு ஆயுதம் கொண்டு அந்த நாட்டை தாக்குவோம் அப்படின்னு பயமுறுத்தலாம். ஏன்னா அரபு நாடுகள்ல அணு ஆயுதம் கொண்ட ஒரே நாடு பாகிஸ்தான் தான். இந்த அணு ஆயுத வல்லமை பாத்தீங்கன்னா சவுதிக்கு கிடைக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் பாகிஸ்தான் மீது யார் போர் தொடுத்தாலும் சரி, நாங்க உங்களுக்கு உறுதுணையா வரோம் அப்படின்னு சவுதி அரேபியா ஒப்பந்தம் போட்டிருக்குது. அது இந்தியாவுக்கு எதிரானது கிடையாது. பாகிஸ்தான் இடத்துல இருந்து அணு தொழில்நுட்பத்தை பாத்தீங்கன்னா பெற வேண்டும். இல்லைன்னா அணு ஆயுதம் கொண்டு சவுதி மீது தாக்குதல் தொடுக்கக்கூடிய நாடுகள் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு பெறும் சவுதி. இந்த 2 விஷயங்களுக்காக மட்டும்தான் சவுதியும் பாகிஸ்தானும் கைகோர்த்து இருக்கின்றார்கள் என்று சொல்றாங்க. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளுக்கே பாத்தீங்கன்னா அணு ஆயுத தொழில்நுட்பத்தை விற்பான். பெரிய பணக்காரனா இருக்கக்கூடிய சவுதிக்கு விற்க மாட்டானா? அதனால முதல்ல அணு ஆயுதம் கொண்டு சவுதி அரேபியா நாங்க காப்பாத்துவோம் அப்படின்னு பாகிஸ்தான் உறுதியளிக்கலாம். ஆனா போக போக சவுதி கிட்ட கடை வாங்கி கடைசியில அணு ஆயுத தொழில்நுட்பத்தை பாத்தீங்கன்னா சவுதிக்கு கொடுத்துருவான். அதற்கு பிறகு சவுதியும் பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் தயாரிக்க ஆரம்பிச்சிடும். சோ அணு ஆயுத பரவலுக்கு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா வழிவகுக்கும் என்று சர்வதேச பார்வையாளர்கள் சொல்றாங்க. அமெரிக்கா சவுதி அரேபியா கிட்டையும் நெருக்கமா இருக்கிறது, பாகிஸ்தான் கிட்டையும் நெருக்கமா இருக்குது. அதனால பாகிஸ்தானுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அமெரிக்கான்னு சொல்லுவாங்க, சவுதியும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்படி 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கின்ற போது, தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்கின்ற போது அமெரிக்காவால கண்டிக்க முடியுமா, ஏதாவது பொருளாதார தடையானது விதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பொருளாதார தடை விதிப்பாங்களா என்ன நமக்கு தெரியல. ஏன்னா இப்போதெல்லாம் அணு ஆயுதம் தயாரிப்பதற்காக மட்டும்தான் அணு தொழில்நுட்பத்தை நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு எந்த நாடும் சொல்றது கிடையாது. ஆக்கப்பூர்வமாக மின்சாரம் தயாரிப்பதற்கு இன்னைக்கு வரைக்கும் ஈரான் ஏன்பா நாங்கள் மின்சாரமே தயாரிக்க கூடாதா, அணு மின்சாரம் உலகம் முழுவதும் பயன்பாட்டில் இருக்கிற போது நாங்கள் மட்டும் எவ்வளவோ யுரேனியத்தை வச்சுட்டு இருக்கோம்,
எவ்வளவோ தோரியத்தை வச்சிருக்கோம், அத்தனை வீணா தானே போகுது, செறிவூட்டவே கூடாதா, நாங்க மின்சாரம் தயாரிக்க கூடாதா, மருத்துவ கருவிகள் யுரேனியம் தோரியத்தை பயன்படுத்தி நாங்க செய்யவே கூடாதா, மொத்தமாக நாங்க அண்டை நாட்டை நம்பி தான் இருக்கிறதா அப்படின்னு ஈரான் கூட வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ பயன்பாடு மின்சார பயன்பாட்டுக்கு மட்டும்தான் அணு தொழில்நுட்பத்தை மேம்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவும் வந்து பாத்தீங்கன்னா மின்சாரத்துக்காகவும் மருத்துவத்துக்காகவும் நாங்க மேம்படுத்துகிறோம்னு சொல்லுவாங்க. நட்பு நாடா இருக்கக்கூடிய அமெரிக்கா பெருசா எந்த ஒரு தடையும் விதிக்காது, அப்படியே தடை விதித்தாலும் கண் துடைப்புக்காக இருக்கும். அதனால பாகிஸ்தான் வந்து இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டிருப்பது இந்தியாவுக்கு ஆபத்துங்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. ஆனா போக போக தான் தெரியும் என்பது இந்தியாவுடைய நிலைப்பாடா இருக்கிறது. நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருப்பது நாம் அறிகின்றோம். இந்த ஒப்பந்தம் நீண்ட காலமாக இருவருக்கு இடையில இழுபறியா இருந்தது, இன்றைக்கு ஒரு வடிவம் பெற்றிருக்கிறது. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சவுதி அரேபியா எப்படி நடந்து கொள்ள போகுது அப்படின்றத நாம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சும்மா இருக்க மாட்டான், வாலாட்டுவான். அதனால சர்வதேச அழுத்தமோ இல்ல பக்கத்து நாடினுடைய அழுத்தமோ எந்த அழுத்தத்துக்கும் நாம எப்பவுமே வந்து பயப்பட மாட்டோம். நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு, நம்ம மக்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கான பாதுகாப்பை நாம உறுதி செய்வோம். அதனால எந்த ஒரு நாடும் ஒன்னா சேருவதனால இந்தியாவை அச்சுறுத்திட முடியாது. இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பொறுத்து தான் நாம கருத்து தெரிவிக்க முடியும் அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார். ஸோ இந்தியாவை அச்சுறுத்துமா பாகிஸ்தானுடைய பேச்சை கேட்டு சவுதி அரேபியா அப்படின்னு நமக்கு தெரியல. இதற்கிடையில் ஏசியா கப்பில் இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்தி விட்டதான். டாஸ் போடுகின்ற பொழுதும் டாஸ் வின் பண்ண பாகிஸ்தானுடைய கேப்டனுக்கு கை கொடுக்கலையாம். வெற்றி பெற்ற பிறகு சம்பிரதாய முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைந்த கேப்டன்களும் வீரர்களும் கை குலுக்கிக் கொள்வார்களாம், கை குலுக்கவில்லையாம். இரண்டாவது, போட்டி தொடங்குவதற்கு முன்பாக பாகிஸ்தான் அணியினுடைய தேசிய கீதத்தை போடவே இல்லையாம். இந்த ஆசிய கோப்பை கிரிக்கெட்ல பாகிஸ்தானை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மானபங்கம் படுத்தி போட்டாங்களாம். ஸோ பிசிசியா இருக்கலாம் இல்லை ஐசிசியா இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தானை அவமதிக்கின்றார்களாம். இதுக்கெல்லாம் யாரா காரணம்னு பார்த்தா மோடி அவர்கள் தானாம். இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் இந்துக்கள் என்று வேறுபடுத்தி தான் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவங்க இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தான் வீரர்களும் இந்திய வீரர்களும் ஒன்றாக கை குலுக்க மாட்டாங்க. அங்கு இருக்கக்கூடிய எஜமானர்கள் என்ன கட்டளை எடுக்கின்றார்களோ அந்த கட்டளையை தான் இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்துகின்றார்கள். விளையாட்டு வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க தான். விளையாட்டுன்னு வந்து விட்ட பிறகு விளையாட்டு சம்பிரதாயங்களை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் பாஜக ஆட்சி இந்தியாவில் இருக்கிறது, அவங்க ஒன்னாக விட மாட்டாங்க. அவங்க மற்ற ஒரு இஸ்ரேலாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானை காசாவாக மாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். நாம பாதுகாப்பாக தான் இருக்கணும். யாரு? மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும். ஆனா பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் டீமினுடைய மேனேஜரு நம்ம விளையாட்டு வீரர்களுடைய ரூம் வரைக்கும் போய் கதவு தட்டி ஏண்டாப்பா இவங்களை கிரவுண்ட்ல எங்களை அவமதிச்சு விட்டீங்க அப்படின்னு கெஞ்சுகின்ற நிலைக்கு போயாச்சு. பிசிசி கிட்ட போய் ஏன்பா இந்திய வீரர்கள் மீதும் இந்திய டீமுடைய மேனேஜர் மீதும் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு ஏசியா கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகி போச்சு. அதுக்கு தான் பாகிஸ்தானுடைய முன்னாள் கேப்டனும் கிரிக்கெட் வீரருமா இருக்கக்கூடிய சையத் அப்ரிடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மீது அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கலவரத்தையே தூண்டினாங்களாம், எதிர்ப்பை பதிவு செய்தார்களாம். ஆனால் அதையெல்லாம் மீறித்தான் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறோம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா இடத்துல நேரடியாக நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சையத் அப்ரிடி அவர்கள் பாஜக மீது கடுமையான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதை ஏன் சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? மோடி மீது அவதூறு அள்ளி வீசுகிற சையத் அப்ரிடி அவர்கள் நம்ம ராகுல் காந்தி மீது பார்த்தீங்கன்னா பாச மொழியும் சரி நல்ல விதமாகவும் பேசி இருக்கிறாருங்க. இந்தியாவில் நல்லவங்களே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது ராகுல் காந்தி நல்லவருங்க. அவர் எல்லோரும் ஒன்னா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நல்லவருங்க. அவர் பேச்சுவார்த்தையின் மூலமாக எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டும் என்று நினைப்பார். பேச்சுவார்த்தையின் மீது அவர் நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றார். ராகுல் காந்தி தான் இந்தியாவுக்கான சிறந்த தலைவராக இருப்பார், அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு வந்து சையத் அப்ரிடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை புகழ்ந்திருக்கின்றார். திடீர்னு ராகுல் காந்தி ஏன் புகழணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சையத் அப்ரிடி அவர்கள் என்ன சொன்னாரு? இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்று பிரித்து தான்
பிரிவினை செய்துத்தான் ஆட்சி கட்டில் உட்கார்ந்துருக்காங்க சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி பாஜக வெற்றியே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்ற பிரிவின் மூலமாகத்தான் தொடர்ச்சியா வெற்றி பெறுது அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாரு. சோ ராகுல் காந்தி கருத்தும் சையத் அப்ரிடி அவர்களுடைய கருத்தும் ஒன்னா இருப்பதனால ராகுல் காந்தி தான் நல்ல தலைவர், வல்லவர், புல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சையத் அப்ரிடி அவர்கள் புகழ்ந்திருக்கின்றார். இதுக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி பாகிஸ்தானுக்கு நல்ல தலைவர்னா அந்த நாட்டில் கொண்டு போய் தேர்தலில் நிற்க வச்சு அந்த நாட்டை ஆட்சியாளர் சொல்லலாம் இல்லையா? ராகுல் காந்தி மீது இவ்வளோ பாசம் இருக்கின்ற போது இந்தியாவில் ஏன் விட்டு வைக்கிறீங்க? பாகிஸ்தானுக்கான நல்ல தலைவரா போயிட்டு வர சொல்லுங்க அவர் அங்க இங்க எதற்குங்க இங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு அவர்கள் மண்ணின் மைந்தன் பாகிஸ்தான்ல நம்ம ராகுல் காந்தி அவருக்கு அங்கேயே விசா கொடுத்து அனுப்புவோமா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து இருக்கின்றார்கள். ஸோ பாகிஸ்தான்காரன் கொண்டாடுகின்ற அளவுக்கு நம்ம நாட்டுக்கு எதிராகவும் நம்ம நாட்டு தலைவர்களுக்கு எதிராகவும் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கிறார். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையும் பெருசுபடுத்தி போர் சூழலை, பதட்டமான சூழலை யார் வேண்டுமானாலும் உருவாக்குவாங்க. அதில் விளையாட்டு வீரர்களும் விதிவிலக்கு இல்லை. அதனால பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பாதுகாப்பு ஒப்பந்தம் போட்டிருப்பது நமக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இந்தியா வைத்திருக்கின்ற தொழில்நுட்பத்துடன் ஒப்பிடுகின்ற போது பெரிய பாதுகாப்பு கருவிகளோ பாதுகாப்பு தொழில்நுட்பங்களோ கிடையாது. நாம அணு ஆயுதம் வச்சிருக்கிறோம், அதை விட பெரிய பெரிய கருவிகள் வச்சிருக்கோம். அதனால சவுதி அரேபியா ஒன்று சேர்ந்து வந்தா கூட இந்தியா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சவுதி அரேபியா இந்தியாவுக்கு எதிராக களம் இறங்காது. ஏன்னா நாம எண்ணெயும் வாங்குகின்றோம், பல உணவுப் பொருட்களிலிருந்து தண்ணியிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு தந்துகிட்டு இருக்கும். அதனால இந்தியாவுக்கு எதிராக சவுதி அரேபியா களமிறங்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. பாகிஸ்தான் யாரை நினைச்சு பயந்து சவுதி அரேபியா கிட்ட ஓடி போய் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டதுன்னு நமக்கு தெரியல. சரி, பொறுத்து பார்ப்போம். நம்ம நாட்டில் இருக்கிறவங்க அதான் சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்கள்.